பீட்ரூட் சிப்ஸ். இனிப்பு நம்ம உப்பு போட்டோம்ல, ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோங்க, இப்போ 2 பீட்ரூட்டில் 1 பீட்ரூட்டை சாப் பண்ண போகிறோம். இப்போ பீல் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட்டு இதை நாம் சிப்ஸுக்கு தயார் பண்ணுறதுக்கு இப்போ 2ஆக கட் பண்ணுறோம். பீட்ரூட்டுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹெவியாக தான் இருக்கும். இதை நீங்கள் 4ஆக கூட கட் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் அழகாக சிப்ஸ் வரும். இதை நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு அண்ட் தென் என்ன செய்யணும், இருக்கவே இருக்குது நம்ம ஃபீலர். இவர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது சிப்ஸு மாதிரி வெட்டி எடுக்கணும். அதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற ஐட்டம் இதுதான். இதில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க, நம்ம கட் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை, யோசிச்சோம்ல, இன்னொரு ஐட்டம் இருந்துச்சு, அதை வச்சு இப்படி கட் பண்ணிடுன்னு பாருங்கள். வச்சு இதை வச்சு தான் நம்ம அடுத்தது பக்காவாக சிப்ஸு தயார் பண்ண போகிறோம். வில்லேஜ் குக்கிங் மாதிரி தூள் உப்பு இப்போ போட்டுட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் உப்பு போட்ட பவுலில் போடுறோம். இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு முன்னேறணும். வாழ்க்கையில் எல்லாமே அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறது தான் இந்த விஷயம். இப்போ நாம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த பொருளை ஒருத்தன்ட்ட கொடுத்து வேலை வாங்கணும். ஒருத்தர் இருக்கிறான், ரொம்ப நாளாக இருக்கிறான். அவன் வீட்டுக்கு வர்றதுக்காக நம்ம படாத பாடுபட்டுருப்போம். வீட்டை சொல்லுவாங்க, அவன் வேணும் அவன் வேணும் அவன் வேணும்பாங்க. ஒன்றும் புரியலையே. ஆனால் அவன் வந்த பிறகு அவன் எந்த வேலையும் செய்யாமல் ஒரு பொருளாக மேலே நம்ம ஜாமான்லாம் வைக்கிற ஐட்டமாக இருப்பான். என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? இப்போ அவன் என்ன வேலை செய்கிறான், நம்ம நினச்சதை செஞ்சு கொடுக்குறானா இல்லை சும்மா வெத்தா தான் இருக்கானாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். வாங்க உள்ளே வைப்போம். இதில் முக்கியமான விஷயம், வெங்காண்டத்தில் வைக்கணும். என்னடா இது எண்ணெயில் குதிக்குதுன்னு பார்த்தீங்களா? அவனை நம்மளுக்கு அவனால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அதனால நம்ம காலகாலத்துக்கு நம்ம ஊரில் செய்கிறது மாதிரியே எண்ணெயில் போடுறேன். இது ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்தி தான். எப்போதுமே ஃப்ரெஷ் ஆயிலில் போடப்படுற ஃபஸ்ட்டு போட்டு எடுக்கிறது எதுவுமே கெட்டது இல்லை. அதனால் ஃப்ரெஷ் ஆயிலில் உடனடியாக போடணும். ரொம்ப சூடாகாமல் எடுக்கணும். ஆக்சுவலாக இது நம்ம நல்லா முருடுகாக விட்டுருக்கோம். பார்த்தீங்களா, நல்லா சிக்கன் 65 மாரி மொறுன்னு பொரிஞ்சிருக்கலாம் பாருங்கள். பாருங்கள் எப்படி மொறுன்னு வந்துருக்குறான் பார்த்தீங்களா? எண்ணெயில் பொரிச்சாலே எப்படி மொறு சிப்ஸ். இதை பாருங்கள், இதை 2 விஷயத்தில் சொல்கிறேன். முதல்ல சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்கிறேன். முறுமுறு இருக்கான்னு முதல்ல பார்ப்போம். இருக்கா, சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, இனிப்பு. நம்ம உப்பு போட்டோம்ல, அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம போட்ட உப்பு கொஞ்சம் அதிகம். அதனால் என்ன பண்ணேன், கழுவிட்டேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கழுவிட்டு திரும்ப போட்டிருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஸோ இந்த டேஸ்ட்டு கொத்தரங்காய் வத்தல் இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட்டை கொடுக்குது. ஆனால் இனிப்பாக இருக்குது. நான் ரொம்ப காலமாக நினச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி விஷயங்கள் உருளைக்கிழங்கு இதெல்லாம் காய வைக்கணும், பல வேலைகள் செஞ்சால் தான் சிப்ஸ் போட முடியுங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படியே உடனே செஞ்சு உடனே போடலாம். சின்ன ப்ராசஸ் தான், அட்டகாசமாக இருக்குது. இதை பாருங்கள், கவனம் ஃபீல் பண்ணுறீங்களா?
அட்டகாசமாக இருக்கும். அற்புதம். இன்னைக்கு சண்டேயில் நாமளே ஒன்று கஷ்டப்பட்டு செஞ்சு சாப்பிடும்போது அதுக்கு ஈடு இணை உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் குழந்தைங்களுக்கு அவங்களையும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஆளாளுக்கு ஒரு வேலை சொல்லி நாமளே செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்கள வந்து இதில் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அவங்க ஹாப்பியாக செஞ்சு சாப்பிடும்போது மிக மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்க வெளியேருந்து வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துறதை விட வீட்டில் எல்லாருமா சேர்ந்து ஒரு விஷயம் செஞ்சிங்கன்னா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். வந்து ஆயில் ஐட்டம் செஞ்சோம்னா நாம் டிஷ்யூ பேப்பரில் வைக்கலாம். ஆனால் வந்து இந்த நியூஸ் பேப்பரில் வச்சிடாதீங்க. நியூஸ் பேப்பரில் உள்ள இங்கு உடனடியாக நம்ம சாப்பிட்ற ஐட்டத்தை ஒரு காலத்தில் பஜ்ஜியை வந்து நம்ம பேப்பரில் வச்சு எண்ணெயை புழிஞ்சிட்டு தான் சாப்பிடுவோம். அதுதான் வேறு சொல்கிற மாதிரி அது நம்ம கலாச்சாரமே இருந்துச்சு. ஆனால் அது செய்யக்கூடாது. டிஷ்யூ பேப்பரில் போடுங்க மேக்ஸிமம். இல்லாட்டினா ஒரு வடிகட்டுறது இருக்கும் இல்லையா, அதில் போட்டிங்கன்னா தானாக வடிஞ்சிடும். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா வடியும். வடிஞ்சதுன பிறகு டைம் கொடுத்தா தான் இந்த முறுமுறுப்பும் வரும். அதனால் எப்போதுமே நியூஸ் பேப்பரை உபயோகப்படுத்தாதீங்க. எனக்கு சான்ஸே இல்லை. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணால் இன்னொரு வீடியோவில் சொல்லுவோம்.